கோவமா இருக்கிற காய் எது அப்படின்னு கேட்டா கோவக்காய் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவாங்க. காக்சீனியா கிராண்டிஸ் இது ஒரு பூக்கும் தாவரம். வெண்ணிறத்துல இதுல பூக்கள் தோன்றும். வெப்பமண்டலத்தை சேர்ந்த ஒரு கொடி இது. குக்கர்பிட்டேசிய குடும்பத்தை சேர்ந்தது, அதாவது வெள்ளரி குடும்பம். இந்திய மாநிலங்கள்ல இது பரவலா காணப்படுது. இதுல காய்க்கிற காய்களை காய்கறியா சாப்பிடுவாங்க, வற்றலாவும் சாப்பிடுவாங்க. இது சில நேரம் களையா காணப்படும். அப்ப இதை வேரோட புடுங்கி தான் அழிக்க முடியும். இலைகளோட பிளவு அமைப்பை வச்சு மூவிரல் கோவை, ஐவிரல் கோவை அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இலையெல்லாம் நல்ல வளவளப்பா சதையா இருக்கும். இலை, காய், தண்டு, வேர் இப்படி எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டது. விட்டமின் சி மற்றும் ஏ நிறைந்தது. நார்ச்சத்து அதிகமா இருக்கு. புரதம், கால்சியம், இரும்பு சத்து இந்த காய்கறியில இருக்குது. இதுக்கு நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். பாரம்பரிய மருத்துவத்துல தோல் நோய்களை குணப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பையும் இது குறைக்கும். கசப்பா தான் இருக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது. மயில்களுக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். பழங்கள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மயில் மட்டும் இல்ல, மனுஷங்களும் சாப்பிடலாம்.